பெண்ணாம் மார்க்கம் புரியலையாம், அனாதையாம், பர்த்தாவனால அனாதரவு, குழந்தையோ கதறாள். அப்படி தீர அகப்பட்டு மல்லிக்கொடி மாதிரி தவிச்சாளாம். என்ன நினைச்சு நினைச்சு பெருமூச்சு விட்டு கண்ணால குப்புன்னு ஜலத்தை கொட்டி அழறாளா. களையா சொன்ன சொல்ல நினைச்சு நினைச்சு வாக்கியம் சபத்ரியா ஸ்மரதி சரோஜ ஸ்ரீயாதிருஷா பாஷ்ப கலாமுவா. அவ சொன்ன சொல்ல நினைச்சு நினைச்சு பாக்குறாளாம், கதறாளாம். பெருமூச்சு விட்டு அழுது அழுது இந்த துக்கத்துக்கு என்ன கரைன்னு பார்த்தாலும் கரையே தெரியலையா அவளுக்கு. தீர்க்கம் ஸ்வசந்தி ரிஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா. இதுக்கு முடிவே தெரியலையா. ஹரிபக்தி சோதரத்தில் சொன்னாள், அம்மா இப்படி நீ நானும் அழறோமே, என்ன காரணம்? உலகத்துல இருக்கிற அப்பா எல்லாம் இப்படி பண்றாளா குழந்தையே? இதுக்கு என்ன காரணம்? காரணம் எனக்கு தெரியுது, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என்ன நாள் ஜென்மாந்தரத்துல கைகால்கள்லாம் இருந்து பகவான பஜிக்காத பாபிலாம் இப்படிதான் அழுவன்னு விட்டாள். புராண ரட்சித லட்சுமி அநாதை கிருபணீரியா அச்சிகித்சா பத பிராப்தாக. அவனுக்கு வந்த ஆபத்தை பக்கத்தாத்துக்காரன் கூட போக்கணும்னு நினைக்க மாட்டானா. 10 ரூபா நோட்டுக்கு சில்லறை கூட கொடுக்க மாட்டானா நம்பி. தூஷ்ணீம் போஜ்யாகி தைரியத்தான். பகவத் அனுகிரகம் இல்லாத குடும்பங்கள்லாம் அப்படிதான் இருக்கும்டாப்பா. ஜென்மாந்தரத்துல கைகால்களை அடைஞ்சு மதோன்மத்தனா பகவான மறந்த பாபிடா நீ நானா அதாண்டா அழறோம் நாளா. புராணச்சித லட்சுமி அநாதை கிருபணீய அசிகித்சா பத பிராப்தா தூஷ்ணீம் போஜ்யாயி தைரியதः மாமங்கலம் தாத பரேஷ்வரம் சொன்னாலாம். ஒண்ணு குழந்தைய பார்த்து, அப்பா விளையாடோ விளையா பிள்ளையோ கெட்டு போகணும் நீ நினைக்காதே. ஜென்மாந்தரத்துல அவ மூத்தாளா இருந்து அவ புள்ள மூத்தா பிள்ளையா இருந்து நான் விளையாளா இருந்து நீ விளையா பிள்ளையா இருந்து நான் அவளை பிரிச்சு வச்சு உருட்டி தள்ளிருக்கேன். இப்ப அவ தள்ளுறான் நாளா. இது இந்த ஜென்மாவோடையாவது நிக்கட்டும் நாளா. அவன் இந்த கோர்ட்டுக்கு மேல வேண்டாம் விவகாரம், இதோட நின்றுடுவோம் நாளா. மாமங்கலம் கதறிவிட்டு அப்ப குழந்தை கேட்டுதான், அம்மா ஜென்மாந்தரத்திலே பகவானே ஆராதிக்காத பாபிகள் இப்படி தான் கதறுவாள்னு சொல்லிவிட்டு தூஷ்ணீம் போஜ்யாகி தைரியத்தான்னு தைரியத்தினால அனுபவிக்கணும்னு சொல்லிவிட்டியே, ஏன் பகவான் ஆராதின்னு உன் வாக்குனால சொல்லலே நாளா. அப்பா நான் பாபிடா, என் வாயினால சொன்னா பலிக்காம போனாலும் போயிடும், விளையா வாயால சொன்னா பாரு தபசாராத்திய புருஷம்னு அதை வச்சுக்கிட்டு என் பிரபு ஆராதின்னாரா. சத்தியம் சுருச்சாபீதம் பவான்னே யத்பகாயா உதரே கிரீதா தன்னேன விருத்தஸ்ச விலஜ்ஜதேயம் பாரியேதி வாவோடுமிடஸ்பதம்மா. அவ சொன்னது சத்தியம்டா. அவ வயத்துல பிறந்த வரப்படாதுனாலே நான் துர்பகே பாக்கியம் இல்லாதவள்ங்கிறத நீ இந்த ஒண்ணுல பாத்துக்கோடா. நீ 5 வயசு குழந்தை என்ன அபச்சாரம் அவளுக்கு பண்ணினேன்? ஒன்னும் பண்ணல. என் கர்ப்பத்துல வசிச்சே என் ஸ்தன்யபானம் பண்ணினேன். இதனால உங்ககிட்ட இத்தனை துவேஷம் வரணும்னா நான் எத்தனை பாவியா இருக்கணும் பாத்துக்கோன்னு. என்ன பத்னின்னு சொல்லி ஆத்துல வச்சுக்கிறதுக்கு வக்கப்பட்டுக்கிண்டு என்ன வெளியில அனுப்பிச்சு காட்டுல அனுப்பிச்சு இப்படி பறக்க விட்டுருக்கானே, நான் சின்ன பாபம் பண்ணிருந்தா இப்படி பண்ணிருப்பா ராஜான்னு கேட்டாளா. சத்தியம் சூச்சாவேதம் பவான்னே யத்பகாயா உதரே கிரீதா. இந்த 2 அபராதம் தான். அதுவும் நீ பண்ணல, நான் பண்ணினதுக்காக உங்ககிட்ட துவேஷம். அப்ப எத்தனை நான் பாபியா இருக்கணும் பாத்துக்கோங்க. என் வயத்துல 10 மாசம் வசிச்சேன், என் ஸ்தன்யம் குடிச்சேன், இதனால உங்ககிட்ட இத்தனை துவேஷம் இருந்தா நான் எத்தனை தௌர்பாகியசாலினியா இருக்கணும் பாத்துக்கோன்னாலாம். ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ்ஜதேயம் பாரியேதி வாவோடுமிடஸ்பதம்மா. என்ன பத்னின்னு சொல்லிக்க இஷ்டமில்லாம காட்டுக்கு விரட்டி அநாதையா தவிக்க விட்டுருக்கானே ராஜா. அவ சொன்னது வாஸ்தவம் தான், அது சத்தியம்தான். அவ சொன்னதே பூர்வம். அவ வாக்கியத்தை வச்சுக்கோ. ஆராதினாளாம். ஆதிஷ்ட விமத்சரத்வம் உக்தம் சமாத்ராபியதௌயலீகம் ஆராதயாதோட்சஜ பாத பத்மம் பிரியமான சொல்லாக உனக்கு சொன்னா கூட அவ சொன்னது சத்தியம். பகவத் சரணத்தை ஆராதினால அதுதான் அப்பா தாபத்தை போக்கும், எனக்கும் வேற வழி தெரியலேனாளா. பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனே. त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरम् दुरुक्तिहतः
சகதோ நிஜாம்பாம் சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் त्वत्पादमेव शरणम् शिशवे शशंसा. ஹே குருவாயூரப்பா, உன் மாயினாலே அரசன் மோகிச்சு பத்னியும் குழந்தையும் காட்டுக்கு விரட்டி அந்த குழந்தைகள் காட்டுல போய் தவிச்சு மறுபடியும் அப்பா மடி ஏற போய் விளையா கீழே பிடிச்சு தள்ளி குழந்தை அம்மாட்ட போய் மறுபடியும் கதறி அம்மா கதறின குழந்தைய பார்த்து, அப்பா இது ஜென்மாந்தரத்துல பண்ண கர்ம வினைடா, இது அடியோட தொலையணமையான சந்தரணம் ஏற்பண்ணமையான பிராயஷ்சித்தாதி கர்மாவனால தரணம் ஏற்படும், ஜென்மாந்தரியமான கர்ம தரணம் ஏற்படும், சந்தரணம் ஏற்படாது. சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம். சந்தரணம்னா வாசனையோட தொலையணும், வாசனையோட அந்த கர்மா ஜென்மாந்தரியமான அந்த பாப கர்மா தொலையணமையான ஒரே ஒரு மார்க்கம்னு சொன்னாலாமே குழந்தைக்கு. அம்மா என்ன சொன்னா தெரியுமா குருவாயூரப்பா? வேற ஒண்ணும் சொல்லல, தொத்பாதமே வசரணம் சிசவே சசம்சா. உன் சரணமே சரணம்னு அம்மா ஆச்சாரியனா இருந்து 5வது வயசுல உன் சரணத்தை காட்டி கொடுத்தாலாமே உபாசிக்க சொல்லி. இது சத்தியமானு காட்டால் என் அப்பனே ஆமான்னாலாம். தொத்பாதமே வசரணம் சிசவே சசம்சா சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் त्वत्पादमेव शरणम् शिशवे शशंसा. இப்படி சொன்னாலாம். ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்வம் உக்தம் சமாத்ராபியதௌயலீகம் ஆராதயாதோட்சஜ பாத பத்மம் யதீச்சசேத்யாசனமுத்தமோ யதா. இப்படி சொன்னாலாம். என்ன அர்த்தம்னா, விளையா சொன்னது உனக்கு அப்பிரியமா சொன்னா கூட அவ சொன்னபடியே பகவான பஜி, பகவத் அனுகிரகத்தாட அவ வயத்துல வேண்டுமானாலும் பிறந்து நீ மடியாரு, எப்படியாவது உன் மனசு பூர்த்தி அடையணும், மனோபிஷ்டம்னாலாம். அம்மா அப்படி நினைப்பலாம். அம்மா அவ சொன்னபடி பகவான் ஆராதி, அவ சொன்னபடியே சுவாமி கேளு வயத்துல பிறக்கணும்னு என் பாவி வயத்துல பிறந்து வாண்டா, அங்கேயே பிறந்து வருனாலாம். ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்வம் உக்தம் சமாத்ராபியதௌயலீகம் ஆராதயாதோட்சஜ பாத பத்மம் யதீச்சசேத்யாசனமுத்தமோ யதா. ததா மனுர்வோ பகவான் பிதாமஹ யமேகமத்யா புருதட்சிணைர்மகைः இஷ்வாபிவேதே துரவாபமன்யதா பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். நம்ம பரம்பரையிலே உங்க தாத்தாவான மனு பகவான உபாசிச்சு ராஜ்யஸ்ரீ அடைஞ்சாள், சொர்க்க சுகத்தை அடைஞ்சாள், மோட்சத்தையும் அடைஞ்சிருக்காள். நம்ம குடும்பத்துல ஆராதிச்சு பழக்கம் வர இருக்குனாளா. ததா மனுர்வோ பகவான் பிதாமஹ யமேகமத்யா புருதட்சிணைர்மகைः இஷ்வாபிவேதே துரவாபமன்யதா பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம் முமுட்சுதர்மிருக்யபதாப்ஜபத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்ய வஸ்தாப்ஜபஜஸ்வபூர்ணம். என் அப்பனே, அவன் தான் பிருத்யவத்சலண்டா, பக்த அடத்துல அளவு கடந்த பிரேமை அடைஞ்சவன். அந்த பிரபுவே போய் அண்டு வேற உனக்கு கதி எனக்கு தெரியல. இப்படி சொன்னாலாம். தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம். முமுட்சுக்கள்லாம் எந்த சரணத்தை தேடுறாளோ முமுட்சுபிகி மிருக்யபதாப்ஜபத்ததிம். அப்போ குழந்தை நினைச்சாலாம், 5 வயசு பூர்ணமாகலே, பிதானாதரவு பண்ணினவன், அக்ஷர அபியாசமாகலே, கௌபீனம் இல்லே, கட்டிசூத்திரம் இல்லே, ஒரு ஆச்சாரம் தெரியாதே, நான் என்ன ஆராதிப்பேன்னாலாம். இப்ப சொன்னாலாம், அம்மா அப்பா என் பிரபுனுடைய பெருமை அதுதான்டா. யாருக்கு எந்த வயசுல எந்த தேசத்துல எந்த காலத்துல எப்படி பஜிக்க முடியுமோ அப்படி பஜிச்சா போருண்டா என் பிரபுவே நாளா. அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்ய வஸ்தாப்ஜபஜஸ்வபூர்ணம். மனசு இல்லையா அங்க வச்சு பஜிடா பகவானே நாளாம். சுவாமி அங்க பாருனாலாம். நானும் தேடி தேடி பார்த்தேன், உன் குறைய நீக்க இந்திர சந்திர வருணயம குபேராதிகள்ல ஏதாவது ஒரு தெய்வம் உன் குறைய நீக்குமோன்னு தியானம் பண்ணி பண்ணி பார்த்தேன். நான்யம் ததா பத்மபலாசலோச்சனாதி துர்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. தேடி தேடி பார்த்தேன், உன் துக்கத்தை போக்குற தெய்வம் எம் பிரபு
லட்சுமிநாதன் கஞ்சலோச்சனன் கமனீய விக்கிரகன் காமிதார்த்தப்பிரதன் பக்தபட்சபாதி காமஜனகன் சர்வேஸ்வரன் அவனை தவிர்த்து வேறு பிரபு தெரியலேனாளாம் நான்யம் ததா பத்மபலாசலோச்சனாதி துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருக்யதே ஹத்தகிரீத பத்மயா ஸ்ரீயதரைரங்க விமிருக்யமானயா. அப்பா என் பிரபுனுடைய பெருமை என்ன தெரியுமா? பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் புஷ்பமும் துளசியுமா என் பிரபுனுடைய சரணத்தை ஆராதிக்கிறதுக்கு வருஷ வரிசையா வந்து நிற்கிறாள். மகாலட்சுமி ஏகாந்தமா பகவத் சரணத்தை தான் அர்ச்சிக்கணும்னு நின்றுட்டு இருக்காள். இன்னும் அவளுக்கு ஏகாந்தம் கிடைக்கலனாளா? யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயதரைரங்க விமிருக்யமானயா. அதையும் தவிர்த்து நிசங்கேன ஒரு ஜென்மபீகம் விட்டாள். எத்தனையோ மகான்கள் நிசங்காளா ஏகாந்தமான நிர்ஜன வனத்துல போய் இருந்து சுவாமியை பல ஜென்மாவை ஆராதிக்கிறாள். அந்த பிரபுத்தான் உனக்கு கத்தி, எனக்கு ஒன்னும் மார்க்கம் புரியலேன்னு விட்டாள். குழந்தை பகவானை ஆராதிக்க பரட்டுறேன்னு விட்டாள். அப்பா அங்க போறேன்னு காட்டாள். நீதான் நிர்ஜனமான காட்டுல மகான்கள் தபசு பண்றானே, நானும் அங்க போறேன்னாள். இதுவே காடுதானே என்னாள். நிர்ஜனம் இல்லையே, நீ பக்கத்துல இருந்தா சஜனம் ஆயிடுமே, அது விஜனம் ஆகாதேன்னு காட்டாள். குழந்தையோ இல்லையோ க்ஷத்ரிய சிசு உன்னை சொல்லிவிட்டா அது பிடிச்சுன்னு விடும். அப்புறம் ராஜாக்கள் ஏதாவது ஒரு குத்தம் ஒருத்தங்கிட்ட கண்டுட்டா அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் பிடிச்சு விடுவோம் பாருங்க. சாரணை கொண்டு அது மாதிரி உடனே ஆரம்பிக்கும் சொல்லி பார்த்தா காக்கலே, நான் சந்தனம் தரேன், சாலக்கிராமசில தரேன், புராணாந்தரத்துல எல்லாம் நான் வந்து கூட இருந்து பூஜைக்கு எல்லாம் பண்றேன், அதெல்லாம் மாட்டேன், நான் போறேன்னு விட்டாள். அப்பா கரடி இருக்கு, பிலி இருக்கு, சிங்கம் இருக்கு, காட்டுல என்ன பண்ணுவேன் நாளா? நீதான் சுவாமி காப்பாத்துவான்ங்கிறியே, இந்த கரடி பிலியை வந்து காப்பாத்தி விரட்ட மாட்டானாங்கிறது. அது என்ன நினைச்சிட்டு இருக்கு? என்னமோ சுவாமி எங்க தடியை வச்சுட்டு இருப்பான், நான் போனதே காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை பரவிட்டு போய் என்ன பண்ணிட்டுனாள்? புராணாந்தரத்துல அம்மா சொன்ன தெய்வமுங்க, அம்மா சொன்ன தெய்வமுங்கன்னு அலறிண்டு போச்சான்.